யார் இறைவனாகிறான்? மனதின் ஓட்டத்தை குறைத்தவன் இறைவனாகி விடுகிறான். இறைவன்கிட்ட ஒன்று கேட்குறீங்க, வேணும்னு நினைச்சா போதும், நடக்கும். இப்போ பிரச்சனை நினைக்கிறதுல இல்லை, நடக்கிறதுக்கு தடையாக நிறைய இருக்குது. இது வேணும்னு நினச்சிங்கன்னா அது வேணும்னு அப்படியே நடக்கும். இப்போ ப்ராப்ளம் என்ன? அது வேணும்னு நினைக்கும் போது அது வேணான்னு ஒன்று ஓடுது, அது வந்தால் என்ன கிடைக்கும்னு ஒன்று ஓடுது, இதனால் என்ன பிரச்சனை வரும்னு ஒன்று ஓடுது, இது கிடச்சா நான் நல்லா இருப்பேனான்னு ஓடுது. இத்தனை ஓடுது. இத்தனை ஓடணுன்னே என்ன ஆகுதுன்னா ரூட்டு கிளியராக இல்லை. கேட்கும்போது இடையில எதுவுமே பிசுரே இருக்கக்கூடாது. அப்போ தான் சீக்கிரம் போய் அதை அச்சீவ் பண்ணும், அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும். புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு ஏன் அது கிடைக்கல, உங்களுக்கு ஏன் அது நடக்கலை அப்படின்னா, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அதை நிறுத்துறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் நிறுத்தி 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 பழக 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 தான் உங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல், உங்களோட உண்மையான எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா தெரியாது. நீங்கள் இப்போது ஒரு 10 கிலோ தூக்குறீங்க, 20 கிலோ தூக்குறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஓடுறீங்க, ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, பறக்குறீங்க, ஜம்ப் பண்ணுறீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது இல்லை, வேறு ஒன்று பண்ண முடியும் உங்களால். அது உங்களுக்கு தெரில இன்னும். ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே இல்லை. என்னெல்லாமோ பண்ண முடியும் உங்களால், அது புரியல. அது புரிய வந்ததுன்னா இப்போ இது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஏன்? இதுதான் பெருசுன்னு நினச்சிட்ருக்கீங்க. இதோட பெருசு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. எப்போ இதோட பெருசு ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சிருச்சோ சின்னதை விட்டுருவீங்க. இப்போ ஏன்? இப்போ பெருசை பிடிச்சிப்பீங்க. ஆனால் இவ்வளோ நாள் இவங்க பண்ண கூத்து கொடுமை என்ன அப்படின்னா, இதுதான் பெருசுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது தான். எது? பணம் தாண்டா காப்பாற்றுவனைய, சேர்த்து வைடா, நல்லா படிடா, அப்போ தாண்டா நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும், யாராவது ஒருத்தராது நல்லா படிடா, அப்போ தாண்டா நீ நல்ல முதலாளியாக முடியும்னு யாராவது சொல்லியிருக்கமா? படிக்கும்போதே ஒரு பையனை வந்து டிப்பிக்கலாக லிட்ரலாக ஒரு கம்பெனியில் ஒருத்தன்ட்ட அடிமையாக வேலை பார்க்குறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த அடிமை வாழ்க்கைலாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இப்போ நான் சொல்கிற சீனை விஷுவல் பண்ணி பாருங்கள். ஒரு 1820 காலகட்டம், ஒரு காடு. அந்த காட்டில் வந்து விளைநிலம் பண்ணுறாங்க விவசாயி மக்கள். ட்ரெஸ் கூட சரியாக போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க மாதம் அறுவடை பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய கப்பத்தை கொண்டு போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு வரி கட்டினாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மொத்தத்தையும் பிடுங்கினா. இப்போ அப்படியே கொஞ்சம் மாடர்னாக ஃபைன் டியூன் பண்ணுங்கள். சேம் கான்செப்ட்டு. பெரிய பில்டிங்கு, உங்கள் மேனேஜர் உட்காண்ட்ருக்கிறாரு, அங்கே கால் போட்டு அவன் உட்காண்ட்ருக்க மாதிரி இங்கே இவருக்கு கால் போட்டு உட்காண்ட்ருக்கிறாரு. அவன் ஐயா இருந்தாங்க, ஐயா கூலை கும்பிடு போட்டு வந்து காசை கொடுத்துருவோம். நீங்கள் அதே மாதிரி தான் கொண்டு போய் ஃபைலில் கொடுக்குறீங்க. இப்போ என்ன மாறி இருக்குது? கலரும் வருஷமும் மட்டும் மாறி இருக்குது. இப்போ என்ன உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு? இப்போ என்ன ஃப்ரீடமில் இருக்கீங்க? நீங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்கிறத? உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய ஸ்கேம் இது இருக்கிறதுலே பெரிய ஸ்கேம். என்ன? நீங்கள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கீங்கன்னு உங்களை நம்ப வச்சுட்ருக்காங்க. அம்மா சத்தியமாக சொல்லுங்கள், சுதந்திரமாக இருக்கீங்க? அப்படியா? ஆமாம் தம்பி, எந்த டைம் வேணால் போகிறேன், எந்த டைம் வேணால் வர்றேன், என் கார் இருக்குது, வீடு இருக்குது, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அப்போ சுதந்திரமாக தானே இருக்கேன். அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அவங்க கிழிச்ச கோட்டில் ஓடிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னா, எதற்கும் கட்டுப்படாதது தான் சுதந்திரம். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. திருமணம்ன்றதே ஒரு பெரிய ஸ்கேம் தான், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? There are two biggest scams in this world. The first biggest scam is your marriage. The second biggest scam is your job. இது ரெண்டுமே பெரிய ஸ்கேம். ஆனால் உங்களுக்கு தெரியாது. இதை போடுறா, அது அப்படித்தான். அது இப்போல்லாம் மாற்ற முடியாது, மாற்றிட்டானுங்க. அது கோர்லேயே மாற்றிட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இப்படி தான் போய் ஆகணும். செட் பண்ணிட்டானுங்க, எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டானுங்க. இப்போது மேரேஜ் ஏன் பிக்கெஸ்ட் ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி வேண்டுமானாலும் கலாச்சாரத்தை கட்டமைச்சிருக்கலாம். நம்மளுடைய தேவைகளுக்கு, நம்மளுடைய சுக துக்கங்களுக்கு தானே கலாச்சாரம், சட்டத்திட்டங்கள். எஸ்ஆர்னோ? நம்ம பார்த்து நமக்கு போட்டுக்கிறது தானுங்க. இறைவன் வேற இல்லை சொல்கிறாரு. அப்படி இறைவன் சொல்கிறது அப்படியே கேட்க முடியாது. அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி, புரிஞ்ச மாதிரி, நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டத்திட்டங்களை மாற்றிக்கிறோம். இதில் எத்தனை குளறுபடிகள் இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை ஓட்டம் இருக்கும். சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி அதிலெல்லாம் யாருக்கு தண்டனை கொடுக்கறது? எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் குற்றவாளி? ஒரு அரசர் ஒரு பிராமணருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கிறாரு.
அந்த வழியாக மேலே ஒரு பருந்து ஒரு செத்து போன பாம்பை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. அந்த செத்து போன பாம்போட வாயிலிருந்து ஒரு ட்ராப் விஷம் இது கிராஸ் பண்ணி போகும்போது இவரோட சாப்பாட்டில் விழுந்திருக்கு. அது தெரியாமல் பிசைஞ்சு சாப்பிட்றாரு, செத்து போயிடுறாரு. இப்போ யார் மேலே இந்த கேஸை ஏற்றுறது? சோறு போட்ட அரசன் மேலே ஏற்றுவீங்களா? அறிவு இல்லாமல் சாப்பிட்ட அந்த ஐயர் மேலே ஏற்றுவீங்களா? இல்லை சம்மந்தமே இல்லாமல் அந்த நேரத்தில் செத்த பாம்பை தூக்கிட்டு போன பருந்து மேலே ஏற்றுவீங்களா? இல்லை பருந்துக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது, விஷத்தை வாயில் வச்சுருந்த பாம்பு மேலே ஏற்றுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? இந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்குது இந்த உலகத்தில். இப்போ எதை வச்சு நல்லது கெட்டது நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க? யார் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தது? இறைவன் ஒன்று சொல்கிறாரு, மனசு ஒன்று சொல்லுது, குடும்பம் ஒன்று சொல்லுது, சமுதாயம் ஒன்று சொல்லுது. எதை ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ சமுதாயத்துக்கு நல்லவனாக இருப்பீங்களா? உங்களுக்கு நல்லவனாக இருப்பீங்களா? இறைவனுக்கு நல்லவனாக இருப்பீங்களா? அரசியல் சட்டத்திட்டங்களுக்கு நல்லவனாக இருப்பீங்களா? எதுக்கு நல்லவனாக இருப்பீங்க? நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது பண்ணுறான் அதனால இவன் கெட்டவன். அவன் ஏன் அதை பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன ஒஸ்ட் ரீசனுக்காக அந்த தப்பை பண்ணா கூட நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒஸ்ட் ரீசனுக்காக வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அது நல்லதுன்னு நினச்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. வாட் இஸ் கால்ட் அடிக்ஷன்? எனிதிங் யூ டூ வித்தவுட் யுவர் கண்ட்ரோல் ஃபார் லாங் டைம் இஸ் கால்ட் அடிக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது மட்டும் அடிக்ஷன் கிடையாது. ஃபோனை ஓவராக நோண்டுறது அடிக்ஷன் தான். ஒரே ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி போடுறது அடிக்ஷன் தான். ஒரே கண்ணாடியில் 4 கண்ணாடி இருந்தாலும் ஒரே கண்ணாடியில் முகம் பார்க்குறது அடிக்ஷன் தான். 2 வண்டி இருந்தாலும் ஒரே வண்டியை மட்டும் ஃபீல் பண்ணி ஓட்டிட்டு போகிறது அடிக்ஷன் தான். 10 பேண்ட் இருந்தாலும் 3 பேண்ட்டை மட்டும் ஒரே டைமில் மாற்றி மாற்றி போடுறது அடிக்ஷன் தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எனிதிங் யூ டூ வித் ஆல்மோஸ்ட் டிசையர் வித்தவுட் எனி கண்ட்ரோல், தட் இஸ் கால்ட் அடிக்ஷன். டிவி அதிகமாக பார்க்குறீங்களா? டிவி இல்லாமல் இருக்க முடியா? அடிக்ஷன். காலையில் எந்திரிச்சோடனே காஃபி குடிக்காமல் இருக்க முடியா? அடிக்ஷன். பால் குடிக்காமல் இருக்க முடியா? அடிக்ஷன். பான் சைட்ஸ் பார்க்காம இருக்க முடியா? அடிக்ஷன். எனிதிங் யூ டூ கண்டினியூஸ்லி வித்தவுட் ஸ்டாப்பிங் இஸ் கால்ட் அடிக்ஷன். அந்த 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 வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் இதை அப்படியே என்னால் நிறுத்த முடியுமான்னு பாருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அப்படியே நிறுத்த முடியும்னா நீ அடிக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த 1 மாதத்துக்கு அது இல்லாமல் அப்படியே இருக்க முடியுமான்னு பாருங்க, நீ அடிக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். அது கேட்குதுன்னா அடிக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம்.